கர்த்தாவே, நீரே என் தேவன். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே இணைய வழி மூலமாக ஜெபிக்க வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இதனால் ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய சபையின் உதவிக்காரர் ஐயா ஜான் செல்வகுமார் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய பாடுகிறவர்களோடு 2 பாடல்களை இணைந்து பாடுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சாமி, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீ எங்களுக்கு காணும்படியாக செய்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் சாமி. கடந்த வாரங்களிலே, கடந்த மாதங்களிலே எங்களை கண்மணி போல் காப்பாற்றி இந்நாளிலே உம்முடைய ஆராதனைக்கு அடியனை ஜெபிக்க கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் சாமி. கர்த்தாவே, நாங்கள் வாழ்ந்து வாழ்கிற வாழ்க்கை நீர் கொடுத்து எங்களுக்கு பிச்சை சாமி. ஆனாலும் நீர் இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி இந்த ஆராதனை எங்களுக்கு காணும்படியாக செய்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்கு தொடக்க ஜெபமாக கர்த்தாவே, ஆலயத்திலே மாறி மாறி வாசிப்பை நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வேலை பாட்டை ஆசீர்வதியும். பேசப்படும் மகனை நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான வாக்கியத்தை கொடுக்கத்தக்க கிருபையை தாம் சாமி. நாங்கள் பாடுகிற பாடலை நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு மட்டுமாய் பாராட்டின பெரிய கிருபை சாமி. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு உம்முடைய சித்தம் நிறைவேற்றக்க கிருபையை தாம் சாமி. சீக்கிரத்திலே நாங்கள் உம்முடைய ஆராதனையை ஆலயத்திலே காணும்படியாக செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. கர்த்தாவே, ஒரு முழுக்கும் கொரோனா வியாதி இருந்தாலும் எங்களை நீர் சுகபத்துவமாய் காப்பாற்றி வந்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த கொரோனா வைரஸிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நல்ல சுகத்தோடு பலத்தோடு வீடு திரும்ப வச்ச கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கர்த்தாவே, இந்த நாங்கள் லாக்டவுனிலே உண்மை அதிகமாக நினைக்க கிருபை தந்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தாவே, போதவரையும் குடும்பத்தை நீ ஆசீர்வதியும். சபை மக்கள் அனைவரையும் நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும் சாமி. மூப்பர்மார்களையும் டீக்கன்மார்களையும் சிறு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும் சாமி. ஆராதனைக்கு வந்து நாங்கள் செலவழிக்கிறது நல்லது நினைக்கத்தக்க கிருபை கூட்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மதுரமாமே தேனினி மயிலும்
நீயும் அன்பதாய் சேர்த்தால் அனைத்துன்னை காப்பா ஆசைக்குள் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புதுவாய் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பூ
நாம் நின்ற வண்ணமாக சங்கீதம் 93 மாறி மாறி வாசிப்போம். இந்த நாளின் ஆராதனைக்காக நாம் தெரிந்து கொண்ட மாறி மாறி வாசிக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 92. சகோதரி ரமணி சாம் அவர்கள் நம்மை சங்கீத பகுதிக்கு நேராக வழிநடத்துவார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் மூப்பர் ராபர்ட் கென்னடி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். இன்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 93 1 முதல் 5 வரை. சங்கீதம் 93 1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டு இருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளது. கர்த்தாவே, பரிசுத்தம் உள்ளது. நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்பதே. ஆமேன். துதிக்கு பாத்திரமாக இருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த காலை வேலைக்காக இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ வீட்டிலிருந்தே துதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக உம்மை பாடத்தக்க, உம்மை துதிக்கத்தக்க, உம்மை போற்றத்தக்க எங்களுக்கு வழிவகுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடப்போகிற பாடல் நிமித்தமாக, கேட்க போகிற செய்தியின் மூலமாக, கொடுக்க போகிற காணிக்கத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. விசேஷமாக இந்த கொரோனா காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் சபையாருக்கும் நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு எந்த குறையும் இல்லாமல் அன்றன்றா ஆகாரத்தை நீ தந்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இடத்திலே அநேகர் பசியினாலும் பட்டினினாலும் இறந்து போகிறார்கள் சுவாமி. ஆனாலும் எங்களுக்கு டெய்லி எங்களுக்கு வேண்டிய கிருபையை தந்து கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறையாதபடி செய்த கிருபைக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இந்த நாளிலே ஆராதனையிலே உமக்கு உகந்த வாசனையாய் நாங்கள் ஜீவிக்க கிருபையை தாரும். வீட்டிலேருந்தே உம்மை தொழுது கொள்ள, வீட்டிலேருந்தே உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. விசேஷமாக சபையினுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையின் வளர்ச்சிக்காகவும் ஆத்மா வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இதோ லாக்டவுன் முடிந்து சபை திறந்து ஆராதிக்கும் போது அநேக ஆத்துமக்களை அறுவடை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தும். எங்களுடைய சாட்சிகளும் எங்களுடைய நடத்தைகளும் நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் சாமி. ஐயா, இந்த காலை வேளையிலே இதோ எங்கள் சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து தொட்டு பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வருங்காலங்களிலே உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் இருக்கிற பிள்ளைகளாக வாழ வழிநடத்தும் சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பரிசுத்தத்தை தாரும், பாதுகாப்பை தாரும் சாமி. சபையில் உள்ள முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர்களை ஆசீர்வதியும், எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி அவர்களை காத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் உமக்குள் ஜெபித்து கொண்டிருக்க கிருபையை தாரும். சபையில் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து அவர் குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. இதோ பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ வயதை நீர் கூட்டி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமது கிருபையினாலே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டை ஆளுகிற பிரதமருக்காகவும் முதலமைச்சர்களுக்காகவும் ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். வேண்டிய நாட்டு மக்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் நாட்டு மக்களுக்கு தேவைகளையும் சந்திக்க அவர்கள் முன்வர கிருபையை தாரும் சாமி. ஏனோ தானோ என்று ஆட்சி செய்யாமல் மக்களுக்கு உகந்த ஆட்சியை செய்ய, மக்களுடைய கண்ணீர்களை போக்குற ஆட்சியை செய்ய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்னாலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற சாமி. ஐயா, அந்த பாதிப்பிலிருந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் நீ விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் லேசான உபத்திரம் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்
சொல்லி சாமி, அந்த வாக்கின்படி ஐயா எல்லா வைரஸ் தாக்கங்கள் குறையத்தக்கதாக கிருபையை தாரும் சாமி. விசேஷமாக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், சென்னைக்காக ஜெபிக்கிறோம். சென்னையிலே இந்த பாதிப்பு குறைந்து கொண்டு வருகிறது சாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்திலே இன்னும் அதிக குறைந்து ஆலயங்கள் திறக்கப்பட கிருபையை தாரும். அதே போல் எங்கள் சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களையும் நீர் குறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம், புது வாழ்வு தரும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. அந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே வீடு திரும்ப கிருபையை தாரும். இந்த வைரஸ்னாலே மரித்து போன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும் சாமி. இந்த வைரஸிலே குணமடைந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் சாமி. பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும் சாமி. உமது கிருபையினாலே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையிலே செய்து கொடுக்க போகிற தாசருக்காக ஜெபிக்கிறோம். அவரை மூடி மறித்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை தந்து அந்த மன்னாவை நாங்கள் போஷித்து அந்த மன்னாவின்படி நாங்கள் நடக்க உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உமக்கு சேவை செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் சாமி. இந்த லாக்டவுன் காலத்திலே பயபக்தியோடு உம்மை தேடும்படியாய் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. உமது கிருபையினாலே வழிநடத்தும் சாமி. விசேஷமாக எங்கள் பேட்டை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பேட்டை மக்களுடைய பயத்தையும் கலங்களையும் நீக்கி போட்டு உமக்கு உகந்த வாசனையாக ஜீவிக்க கிருபையை தாரும். பேட்டை மக்களுக்கு இந்த தொற்று ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். பயத்திலிருந்து நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. உமது கிருபை தயவு எங்கள் ஆராதனையோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும்போது சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் செல்ல கிருபையை தாரும். உமது கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா நீர் காத்துக்கொள்ளும் ஐயா, பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமன் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ளாக எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் மறுபடியுமாக ஒரு பாடலை நம்முடைய பாடகர் குழுவினோடு இணைந்து பாடுவோம். இந்த பாடலின் முடிவிலே நம்முடைய திருச்சபையின் விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உனக்காகவே அடிகள் பட்டார்.
அன்பு. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் விசுவாசிகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா அன்புராஜனுக்காக, சகோதரி சாமுண்டீஸ்வரிக்காக, மகள் ஜெனிஃபருக்காக, ஜேக்கப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தினரை ஆசீர்வதியும். ஐயா எட்வின்காக, சகோதரி அனிதாக்காக, அருணுக்காக, ஆனா தருணாக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு உடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நீ தாரும். இந்த குடும்பத்தினரை ஆசீர்வதியும். சகோதரி ஆண்ட்ரூஸ்க்காக, சகோதரி புவனாக்காக, சஞ்சய்க்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினரை ஆசீர்வதியும். ஸோ அசோக்காக, சகோதரி ஸ்டெல்லாக்காக, மோசஸ்க்காக, கிருத்திகாக்காக, சகாயத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். மோசஸ்க்கு கர்த்தரின் நல்ல சுகத்தையும் இந்த குடும்பத்தினை நீர் ஆசீர்வதியும். பாக்கியவதி அம்மாக்காக நான் ஜெபிக்கிறேன். அம்மாவை நீர் பாதுகாத்துக்கொள்ளும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஐயா சார்லஸ்க்காக, சகோதரி தாராக்காக, ஃப்ரான்சிஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தினை ஆசீர்வதியும். ஐயா டேவிட் குணசேகருக்காக, சகோதரி செலினாக்காக, மகள் ஷர்மிளாக்காக, அவருடைய கணவர் விஜய்க்காக, ஷாம்லிக்காக, இந்த குடும்பத்திற்கு நீ செய்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தினை ஆசீர்வதியும். ஐயா ஈஸ்டராஜுக்காக, சரி ஷோபாக்காக, மகள் ஜெஸ்னாக்காக, லிண்டாக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினை ஆசீர்வதியும். ஐயா ஞானமணிக்காக, சரி மர்சிக்காக, பால்காக, கேர்னாப்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினை ஆசீர்வதியும். சகோதரி கிரேஸ் வனிதாக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீ சகோதரி ஆசீர்வதியும். சகோதரி காந்தி நேசமணிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த குடும்பத்தினை ஆசீர்வதியும். அவருடைய பேர பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தனை ஆசீர்வதித்து வழிநடத்தலும். ஐயா ஜேக்கர் பாபுக்காக, சரி வசந்திக்காக, ஜொவின்காக, ஷர்லிக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ஜேம்ஸ் மணிக்காக, சரி ஜெயக்குமாரிக்காக, ஜெஃப்ரிக்காக, ஜோயலுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. ஐயா ஜெயராஜ்காக, சரி பெரிய நாயகத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ஜீவாக்காக, சரி ஃபாத்திமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். மகள் ஜான்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ஜான் ரத்னம், சரி சூரியகலா ஜான், ரிச்சர்ட்காக, லூயிஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ஜான் செல்வகுமாருக்காக, சரி மகேஸ்வரிக்காக, வில்லியம்காக, மெலிட்டாக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ஜான் கெனடிக்காக, சரி ரூத் நளினிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ஜாஷ்வா தீபக்காக, உமாப்பிரியாக்காக, சைமனுக்காக, ஸ்மித்தாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தினரை கர்த்தர் ஆசீர்வதியும். அன்றே எனக்காக, என்னுடைய மனைவிக்காக, ஜோனாக்காக, ஐரின்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ஜான்சனுக்காக, ஒரு இன்பமணிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ஜான் ரவிக்காக, ரீனாக்காக, மகன் ஜார்ஜ்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சரி கிருபாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றி நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஐயா லாரன்ஸ்க்காக, ஐயா சௌரி ஐசனுக்காக, நவீன்காக, வில்லியம்காக, இவாஞ்சலனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். லில்லியம்மாக்காக நான் ஜெபிக்கிறேன். அம்மாவின் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே பிடிஎம் ஐயாக்காக சோரி பியூலாக்காக மகள் லாய்ஸ்க்காக கொடுத்திருக்க சுகத்திற்காக தொடர்ந்து இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சோரி மணிமேகலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சோரி மேரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். மோகனம்மாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். மோகன்ராஜ் ஐயாக்காக விமலா சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். முனியம்மாளுக்காக நான் ஜெபிக்கிறேன், அம்மாவுடைய குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சகோதரி நளினா இமானுவேலுக்காக மேஷாக்காக ஈஷாக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சகோதரி நவமணிக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சகோதரி நிர்மலாக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினரின் ஆசீர்வதியும். ஐயா பிரியாக்காக ஜோகனுக்காக ஜேடனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சகோதரி புஷ்பாக்காக அவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன், அவருக்கு நல்ல சுகத்தை தாரும், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ராணிபாளையம் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ராணி வெங்கட் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ராபர்ட் புஷ்பராஜ்க்காக மர்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த குடும்பத்தினரை கர்த்தர் ஆசீர்வதியும். ஐயா ராபர்ட் கெனடிக்காக ஜெசிந்தாக்காக ராபின்காக ஸ்டெயின்ஸ்க்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா ராஜாக்காக அவர் கொடுத்த சுகத்திற்காக குவீனிக்காக டேனியலுக்காக மேர்லின்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ரேணுகாக்காக அந்தோனிக்காக அனுஷ்காக்காக அபிகேலுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா சாம் கமலேசனுக்காக ரமணிகா சாம்காக அவள் கொடுத்த சுகத்திற்காக பாலின்காக மார்டினாக்காக எபிக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சௌரி சாந்தி கபாலிக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. சௌரி சேச்சிக்காக நான் ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சௌரி சரஸ்வதிக்காக நான் ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஐயா சங்கருக்காக ரம்மாக்காக சரண்யாக்காக ஆண்டவரே நான் அபிஷேக்காக ஜெபிக்கிறேன், அந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். மகள் ஷீபாக்காக அவருடைய தாயார் பிரேமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். ஷோபா எட்வர்ட்காக மகள் எப்சிபாக்காக டேனியலுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. சுதனுக்காக காயத்ரிக்காக ஆண்டவரே மர்சி கிளாராக்காக ஓபேத் சந்தோஷ்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சுபாரத்னத்துக்காக மகள் எமிக்காக மகன் ஜோசப்காக பிரபா சஞ்சீவிக்காக அவருடைய தகப்பனருக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். சுகந்தி ராமனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். தங்கமணிக்காக சரோஜாக்காக ஜானிக்காக பேப்பிக்காக ரூபனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதியும். தாமஸ்க்காக அமுல்காக மகள் ஜெனிட்டாக்காக தெபோக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. வினோத்காக அன்னலக்ஷ்மிக்காக ஆலனுக்காக கிரேஸ்க்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. வினு அப்ரகாம்காக டெய்ஸிக்காக நான் டேனியல் ஹென்ரிக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. ஐயா சேவியருக்காக தீபாக்காக ஜெஃபினாக்காக கேத்ரின்காக ஜெபிக்கிறோம், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. திருச்சபைக்கு தொடர்ந்து வருகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெட்டில்டாக்காக ஜூடித்காக அமெண்டா கீர்த்தனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மகள் ஜெனிஃபர்க்காக கார்த்திக்காக ஜோலின்காக ஜெருஷாக்காக இந்த குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. ஐயா ராஜேஷ்காக பிரமிளாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. மகள் பிரதிபாக்காக ஐயா ஆண்டோக்காக கெவின்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. மகள் சுஜிக்காக ஐயா தினேஷ் பால்காக யாபேஸ்க்காக ஷெரீனா பர்னிஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. சகோதரர் வினோத் மலேசியாக்காக அவருடைய மனைவி கவிதாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க. மகள் சோஃபியாக்காக ஷைனிக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தில் ஆசீர்வதிங்க. மகன் சரணுக்காக கிருத்திக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தில் ஆசீர்வதிங்க. லக்ஷ்மி தாஸ்க்காக அம்மா ராணி பாக்கியநாதனுக்காக செல்வி விநாயகத்திற்காக சாந்தி பாளையத்துக்காக நாங்கள் ஒரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். மகள் நந்தினிக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் அவர்களை ஆசீர்வதியும். விஜயா முனியம்மாக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நளினிக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் மேகாக்காக காயத்ரிக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்ஷடாய்க்காக ஷேரனுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த அலெக்சாண்டருக்காக அவருடைய மனைவி எஸ்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தினரை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். திருச்சபைக்கு வருகிற பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றைய திருச்சபை விசுவாசிகளை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை பாதுகாப்பை நீ தந்திருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை தொடர்ந்து நீ சந்தித்தள்ளும். ஆண்டவரே, இந்த 4 மாதங்கள் இந்த கடினமான பாதைகளில் நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையின் அறிவிப்புகளை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய சபையின் செயலாளர் மூப்பர் ஐயா தங்கமணி அவர்கள் இந்த நாளின் சபையின் அறிவிப்புகளை நமக்கு வாசிப்பார்கள். திருச்சபையின் அறிவிப்புகள். இயேசு நல்லவர்,
இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர். அரசாங்க அனுமதியுடன் விரைவில் ஆலயம் திறக்கப்பட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தாளந்து ஞாயிறுக்காக அனைத்து ஐக்கியத்தின் பிள்ளைகளும் பொறுப்பாளர்களும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தினமும் சில ஆண்கள் சில பெண்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த ஆன்லைன் ரெக்கார்டிங்காக கேமரா வாடகை 1000 ரூபாய் இந்த வாரம் சங்கர் ரமா குடும்பத்தினர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் அறிவித்த அறிவிப்பை ஏற்று அந்த ஒவ்வொரு மணி நேரமும் வசனம் அறிவித்து நேரம் சொல்லும் அந்த கருவிக்காக நம்முடைய திருச்சபையின் மகன் ஆலன் பீட்டர் அவருடைய பேரில் அவருடைய தாத்தா பாட்டி ஐயா ஜீவா திருமதி பாத்திமா அவர்கள் அந்த 20,000 ரூபாவை சபைக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஐயா நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர் சகோதரி புஷ்பா அவருடைய கணவர் சகோதரர் வியாகுலதாஸ் அவர்கள் பரிபூர்ண சுகத்தோடு வீடு திரும்ப ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு 9 மணி ஜெபத்தை தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜூம் வழியாக அந்த ஜெபத்திலும் நீர் கலந்து கொள்ளுங்கள். ஒரு விசேஷமான செய்தி, நம்முடைய அருமை மகள் ஐயா டேவிட் குணசேகரன் அவருடைய மூத்த மகள் சர்மிளா அவர்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்கிறார். மகளுடைய சுகத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஒரு சாட்சியை கேட்போம். நம்முடைய சகோதரி ரமணி சாம் அவர்கள் கர்த்தர் தங்கள் வாழ்விலே செய்த நன்மையை திருச்சபை விசுவாசிகளுக்கு சாட்சியாக பகிர்ந்து கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகதும் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திடீர்னு ஜுரமாக இருந்தது. ஒரு வாரம் ஜுரம் இருந்து திருப்பி மறுவாரத்துலேயே திரும்பவும் ஜுரம் இருந்ததுனால நான் இங்கே கேம்ப் போடுறதுனால போய் டெஸ்ட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, சளி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் சாமமாக தான் கூட 2 பேருமே ஆனால் அந்த கொரோனா டெஸ்ட் எடுத்தோம். கொரோனா டெஸ்ட் எடுக்கும்போது 3 நாள் கழித்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த 3 நாள் ரிசல்ட் வரப்போதே சுவாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். சுவாமி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் என் கணவருக்கு இருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு ஜுரம் வந்தாலே அவரால் தாங்க முடியாது, இந்த மாதிரி காரியம் அவர் ரொம்ப இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்படி வந்தாலும் எனக்கு இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் 2 நாள் கழித்து அந்த பாப்பா ஆண்டி உங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ஆண்டி உங்களுக்கு சளி இருக்கிறதுனால அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிடும், அதனால் நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் மேலே இருக்க முடியுமா அவங்க வீட்லேயே அப்படின்னாங்க. நான் எபியால் இருக்க முடியாது அப்படின்னு யோசித்து, இல்லைம்மா நான் தனியாக. அப்போது லயோலா காலேஜுக்கு அவங்க நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நான் அதே மாதிரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அங்கே போகும்போது அங்கே போனால் நான் சரி தனியாக ஒரு ரூமில் விடுவாங்க அப்படின்னு யோசித்தேன். அங்கே போனால் அங்கே நிறைய டாக்டருங்க நர்ஸு எல்லாம் இருந்தாங்க. போனவுடனே எல்லா டெஸ்ட்டும் எனக்கு எடுத்தாங்க. அப்புறம் எக்ஸ்ரே எடுக்கும்போது நான் யோசித்தேன், ஏற்கனவே நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது லங்ஸில், அது நல்லாவே இந்த எக்ஸ்ரேல தெரியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்த்த டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு எக்ஸ்ரேல ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் எதுன்னு கூட தெரியல. ஆனாலும் அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணேன், சுவாமி நீங்கள் தான் என்னோட கூட இருக்கணும். ஆனால் ஒரு தைரியம் மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்கும். எனக்கு வரது பெரிய காரியமாக இருக்கும், ஆனால் அது என்னை ஒன்றுமே செய்யாதபடி சுவாமி என்னை பாதுகாப்புறன்ற அந்த தைரியம் மட்டும் எனக்கு எப்போவுமே இருந்துனே இருக்கும். அந்த தைரியத்திலே நான் என்ன பண்ணேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட யாருமே இல்லை. அங்கே நிறைய கொரோனா பேஷண்ட்டு, நைட்டு 11 மணி வரைக்கும் அங்கே நிறைய ஜனம்.
தனியாக நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. சிடி ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு தொற்று அதிகமாக இருக்குதுமா, நீங்கள் வந்து அட்மிஷன் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே அட்மிஷன் போட்டாங்க. போடும்போது எனக்கு வந்து அந்த சளி இருக்கிறதுனால டியூப் போட்டு எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் பிரித்திபா அவங்க வந்து ஃபோன் பண்ணி, ஆண்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பிரியா வந்து டெய்லி எனக்கு 3 வேளையும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஆறுதலான வார்த்தையை சொல்லி, அதிகமாக வந்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த 11 நாள் என்னை 3 வேளையும் விசாரித்தது வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக ஒரு பலனாக இருந்தது. அதன் பிறகு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு டாக்டர்ஸும் சரி நர்ஸும் சரி ரொம்ப பொறுமையாக அமைதியாக ரொம்ப அழகாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருந்தது. அதே சமயத்தில் கவனித்ததும் வந்து ப்ரைவேட்டில் எப்படி கவனிப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கவனிப்பு இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன், ஆண்டவர் வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து ஆண்டவர் உணர்ந்து அந்த கொரோனா மூலமாக அதை சரி செய்வதுக்கு தான் என்னை இங்கே அனுமதிச்சிருக்கிறாரு அந்த கொரோனாவன்றதை நான் உணர்ந்தேன். அது இல்லாமல் எனக்கு அந்த 11 நாளும் வந்து ஆண்டவர் என்னோடு இருந்து அதிகமாக அங்கே வந்து அழகாக போஷித்தார், பராமரித்தார், பாதுகாத்து கொண்டார். எனக்காக வந்து ஜெபித்த அனைவருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக சபையாருக்காக, பாஸ்டர், போதகரம்மா, அதுவும் இல்லாமல் டீக்கன்மார்கள், மூப்பர்கள், அதுவும் இல்லாமல் வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து ஜூலை 9ஆம் தேதி வந்து திருமண நாளாக இருந்தது. அப்போ நான் மருத்துவமனையில் இருக்கும்போது தங்கையா வந்து எங்களுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்காக ஜெபித்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கூறினார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இல்லாமல் கணவருக்காகவும் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் அவருக்கு வந்து ஒரு புதிய பிறந்த நாளை காணும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 58 ஆண்டுகளாய் சுவாமி அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவர் அவரோடு கூட இருந்து வருகிறார். அதற்காக கூட கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். மேலுமா எங்கள் குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபிங்க. எபியையும் மாட்டினாவும் ஆண்டவர் வந்து பாதுகாத்து கொண்டார். அதற்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். மேலுமா எனக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். பலவீனமான அந்த நேரத்தில் கூட பலவீனமான பிள்ளைகளாக இருந்த லாய்ஸ், பிரித்திபாலாம் வந்து எனக்காக ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபித்தாங்க. அதற்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். பெண்கள் ஐக்கியத்துக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அநேகர் வந்து ஜெபித்தாங்க. ஜாக்காக்கா வந்து டெய்லி வருவாங்க. ஜாக்காக்காவும் என் கணவரும் வந்து என்னை பார்த்துட்டு போவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் வரும்படியாக போகும்படியாக செய்ததற்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமா என் தேவன் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். அந்த பிரச்சனையிலிருந்துலாம் எனக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை இருந்தது அந்த காரணத்தை கொண்டு தான் ஆண்டவர் வந்து அந்த கொரோனாவை எனக்கு அனுமதித்து எனக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை பாடலாக ஒரு பாடலை நம்முடைய பாடகர் குழுவினோடு பாடுவோம்.
குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தேவ செய்திக்காக சகோதரி நிர்மலா அவர்கள் ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காயும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிற்பதும் நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை சுவாமி. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. இந்த நாட்களிலே கூட கர்த்தாவே ஜெபிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே உமக்காகவும் எங்கள் போதகருக்காகவும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்களில் கூட கர்த்தாவே போதகரை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் திருக்கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, போதகர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இனுமாய் அநேக ஆயிரம் பேருக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த கொரோனா காலங்களிலும் கூட கர்த்தாவே எங்கள் போதகர் முயற்சி எடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற இந்த காரியத்தை உம்முடைய திருக்கரத்தில் வைக்கிறோம். என் தேவனே இனுமாய் போதகரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனே நீர் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது சுவாமி. என் தேவனே நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி கொண்டு வருவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். போதகரை இன்னும் பலப்படுத்துங்க. போதகர் அம்மாவுக்காய் 2 பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே
இந்த பகுதியிலே கர்த்தாவே அநேக ஆயிரம் பேருக்கு ஆண்டவரே அப்பா இந்த சபை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனே போதகர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அப்படியே அப்பியாசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே போதகரை பலப்படுத்துங்க ஐயா. இன்னுமாய் ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரம் பேருக்கு ஆண்டவரே ஆண்டவரே போதகர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனே நீர்தாமே எங்களையா போதகரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களை மறவாமல் ஆண்டவரே அப்பா இந்த கொரோனா காலங்களிலும் கூட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிக்கிற எங்கள் போதகரை இன்னுமாய் மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்னுமாய் ஆண்டவரே பலனை கொடுத்து யாரும் இந்த கொரோனாவில் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே நீர் தாமே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உலகத்திலே 1000 ஆண்டவரே இயேசுவே டாக்டரை காற்று நீர் சிறந்தவர் ஆண்டவரே. நீர் நல் மருந்து ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா நாட்களிலே என் தேவனே யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு என் தேவனே நீர் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் போதகர் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனங்களோ சுகவீனங்களோ ஏற்படாதபடிக்கு உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை சுவாமி. உம் கிருபை இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஐயா. இயேசுவே நீர்தாமே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. எங்கள் போதகரை பலப்படுத்துங்க ஐயா. கொடுக்கிற ஆண்டவரே மன்னா ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்திலே அப்படியே அப்பியாச்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே நீர்தாமே எங்களுக்கு ஆண்டவரே நல் உணர்வான உள்ளத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். போதகரை பலப்படுத்துங்க. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே நீர்தாமே பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்பதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே இந்த கொரோனா வியாதி யாரையுமே தொடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே எங்கள் போதகர் உடன் ஊழியர்கள் சபை மக்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொண்டு வருவதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்னுமாய் கர்த்தாவே யாருக்கும் எங்கள் பகுதியிலே மாத்திரமல்ல ஆண்டவரே உலகம் முழுவதுமாய் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தை தருகிற வல்லமையுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே நீர்தாமே ஆண்டவரே நல் மருந்து ஆண்டவரே நல்ல ஔஷதம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசுவே இதோ கர்த்தாவே எங்கள் பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சுகத்தை கொடுத்து கொண்டு வருவதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கும் ராஜா. இயேசுவே நீர்தாமே எங்களுக்கு பாதுகாப்பு தருகிற தேவன் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நீர்தாமே எங்களுக்கு வேண்டுமானவரே. இன்னுமாய் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே வேறு இடத்தில் 1000 நாள் இருக்கிறதை காட்டிலும் உடைய சமூகம் மேலானது என்பதை உணர்ந்து வரத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களிலும் பேசுவீராகப்பா ஆண்டவரே. எங்கள் சபையிலே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திருக்கரத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர்தாமே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு இந்த கஷ்ட காலங்களிலும் கூட கர்த்தாவே ஒரு நாளும் போஜனம் குறையாதபடிக்கு வஸ்திரம் குறையாதபடிக்கு எங்களை போஷித்து வருவதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக பிரயாசப்படுகிற எங்கள் போதகரை திருக்கரத்தில் வைக்கிறோம் சுவாமி. அநேக 1000 பேருக்கு ஆண்டவரே உதவி செய்கிற அந்த கரங்களை இன்னுமாய் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் பலனை தருவீராகப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அன்பானவர்களே, உங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஜூலை மாதம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி புதிய மாதத்தை இந்த நாளிலே காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய எல்லா நிலைகளிலும் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை நாம் எடுத்து வருகிறோம். அவ்வண்ணமாக கடந்த நாட்களே நடைபெற்ற ஜெபங்களிலே நீங்கள் அனைவரும் பங்கெடுத்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினீர்கள். எனவே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதில் பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் குறிப்பாக நம்முடைய ஜெப ஐக்கியத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலே 5 வாரங்கள் இருப்பதினாலே நமக்கு ஃபேமிலி சண்டே கடைசி வாரத்தில் நடைபெறும். எனவே
இந்த மாதத்திலே ஃபேமிலி சண்டே குடும்பத்தினர் நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தாளந்து ஞாயிறுகளை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே அதை நீங்கள் பின்பற்றுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படியாக உங்களுக்கு நான் அறிவித்திருந்தேன். அது மாத்திரமல்ல, ஒரு சில கேள்விகளையும் உங்களுக்கு நான் அனுப்பியுள்ளேன். எனவே அந்த கேள்விகளுக்கு நீங்கள் தியானித்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதன் அடிப்படையிலே இந்த நாளின் தேவ செய்தியை நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 13-14ஆம் அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அது பவுல் அப்போஸ்தலனுடைய முதல் மிஷனரி பிரயாணத்தை குறிக்கிறது. இந்த பகுதியிலே ஒரு சில கேள்விகளை உங்களுடைய சிந்தனைக்காக நான் கடந்த வாரத்தில் அனுப்பியிருந்தேன். அந்த கேள்விகளை நாம் ஒன்றொன்றாக நாம் தியானிப்போம். எனவே நான் எடுக்கிற இந்த பாடத்திலே கடைசியாக கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நான் உங்களுக்கு சொல்லாமல் அப்பப்போ அந்த கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விருப்பப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சில கேள்விகளை நாம் கேட்டிருந்தோம். பவுலும் பர்னபாவும் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின பொழுது அவர்களுக்கென்று ஏதாவது ஒரு கால அட்டவணை இருந்ததா? There was any travel itinerary for Paul and Barnabas while they were going for their missionary journey. எத்தனை நாள் பிரயாணம், எத்தனை உடைகளை எடுத்து செல்ல வேண்டும், எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் திட்டமிடவில்லை. அன்பானவர்களே, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லும்பொழுது ஆபிரகாம் எங்கே போகப் போகிறார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அவரை அழைத்த தேவன் யார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். பவுலும் பர்னபாவையும் என்னுடைய ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னது ஆவியானவர். ஆனால் அவர்கள் எங்கே போகப் போகிறார்கள், எவ்வளவு தூரம் போகப் போகிறார்கள், எவ்வளவு நாட்கள் போகப் போகிறார்கள் என்பது பவுலுக்கும் தெரியாது, பர்னபாவுக்கும் தெரியாது. ஸோ there was no travel itinerary. அவருடைய ஊழிய பிரயாணத்திலே ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணை அவர்களிடம் இல்லை. மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், பவுலும் பர்னபாவும் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். implicit obedience. ஆபிரகாம் எப்படி தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தாரோ, பவுலும் பர்னபாவும் என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படியே அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கிறிஸ்தவ முதிர்ச்சியில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியம். அநேக நேரங்களிலே நாம் மனிதனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. எனவே தேவனுடைய வார்த்தைக்கு பவுலும் பர்னபாவும் அப்படியே கீழ்ப்படிந்தார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்திற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். they were willing to sacrifice. ஏன்னா போகிற தூரம் எவ்வளவு என்று அவர்களுக்கு தெரியாது, என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அதை தெரியாத போதும் அதற்காக அவர்கள் தங்களை தாங்களே தியாகம் செய்தார்கள். எனவே அதுவும் ஒரு கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்பாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இவர்கள் தெரிந்தெடுத்தார்களே இந்த இடங்கள், எப்படி அவர்கள் அதை சூஸ் பண்ணாங்க? ஹவு டிட் தே சூஸ் தீஸ் பிளேசஸ் ஃபார் மிஷனரி ஜேர்னி? அன்பார்களே, நான் சுருக்கமாக நம்முடைய போர்டில் ஒரு படத்தை நான் உங்களுக்காக வரைந்திருக்கிறேன். என்னுடைய எக்ஸ்ட்ரீம் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தியோக்கியாவிலே தான் அவர்கள் முதலாவதாக இருந்தார்கள். அந்தியோக்கியாவிலே தான் அவர்கள் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றார்கள். அந்தியோக்கியாவிலிருந்து அவர்கள் அந்தியோக்கியாவில் உள்ள செலுக்கியா என்கிற கடற்கரை பட்டணத்திற்கு வந்தார்கள். சுருக்கமாக நமக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை பவுலும் பர்னபாவும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே, காஞ்சிபுரத்திலிருந்து கடற்கரை பட்டணத்திற்கு அவர்கள் வர வேண்டும். காஞ்சிபுரத்திலிருந்து கடற்கரை பட்டணம், அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற கடற்கரை பட்டணங்கள் எனக்கு தெரிந்து 2, ஒன்று சென்னை, இன்னொன்று மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம். எனவே பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியா தேசத்தில் உள்ள செலுக்கியா பட்டணத்திற்கு வந்தார்கள். இந்த செலுக்கியா பட்டணத்தில் அவர்கள் எந்த விதமான ஊழியம் செய்யவில்லை. they just came there to depart from that place. இன்னொரு இடத்திற்கு போவதற்காக அவர்கள் செலுக்கியா துறைமுகத்திற்கு வந்தார்கள். ஸோ அவர்கள் தெரிந்தெடுத்த முதல் இடம், அல்லது அவர்கள் மிஷனரி பயணத்துக்காக தெரிந்தெடுத்த முதல் இடம் பர்னபாவுடைய ஊர், அதுதான் சீப்ரு தீவு. ஸோ அவருடைய பிரயாணம் இப்படியாக போகிறது. பர்னபாவுடைய இடத்திற்கு தான் முதலாவதாக அவர்கள் வந்தார்கள்.
ஏன் வந்தார்கள்? ஏன்னா பர்னபா அந்த ஊரை சேர்ந்தவன். ஒருவேளை சுவிசேஷ பணியை செய்வதற்கு பர்னபா இருப்பதினாலே இந்த இடத்திலே அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு என்று அறிந்து அந்த பட்டணத்திற்கு வந்தார்கள். ஸோ சீப்ரு தீவில் 2 பட்டணங்களில், சீப்ரு நாட்டில் 2 பட்டணங்களில் அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று லூக்கா அவர்கள் எழுதுகிறார். முதல் பட்டணம் சாலமி என்கிற பட்டணம், 2வது பட்டணம் பாப்போ என்கிற பட்டணம். அன்பானவர்களே, சீப்ரு தீவு பர்னபாவுடைய இடம், அதனால் அவர்கள் வந்து பிரசங்கித்தார்கள். சீப்ரு தீவிலே உள்ள சாலமி பட்டணத்திலே அவர்கள் சென்றது முதலாவதாக ஜெப ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய முதல் ஸ்ட்ராட்டஜியே எங்கெல்லாம் ஜெபாலயம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார்கள். எங்கெல்லாம் யூதர்கள் ஜெபாலயத்தில் தரிசித்திருந்தார்களோ அங்கேயெல்லாம் வார்த்தைகளை சொன்னார்கள். வாசியங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் பெத்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே பிரவேசித்தார்கள். தட் வாஸ் their strategy. எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஜெபாலயத்திலே முதலாவதாக சென்ற 43ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 43ஆம் வசனம். ஜெபாலயத்திலே, போதுமா? ஜெபாலயத்திலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை முதலாவதாக பகிர்ந்து கொண்டார்கள். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் ஜெபாலயத்திலே பிரவேசித்தார்கள். அன்பானவர்களே, இன்னொரு கேள்வியும் கேட்டேன். பவுலும் பர்னபாவும் இந்த ஊழியத்திற்கான அணுகுமுறைகள் என்ன? அவருடைய முதல் அணுகுமுறை, எந்த பட்டணத்திற்கெல்லாம் அவர்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் முதலாவதாக ஜெப ஆலயத்திலே சென்று யூதர்களுக்கு சத்தியத்தை சொன்னார்கள். ஸோ முதல்ல தான் அவங்க செய்கிறாங்க. சாலமி பட்டணத்தில் ஜெப ஆலயத்தில் அவர்கள் பிரவேசித்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பட்டணத்தில் வந்தபோது பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு. பிரியமானவர்களே, வேதாமத்தை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்போது இந்த இடத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று லூக்கா அவர்கள் எழுதவில்லை. ஒருவேளை அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்திருக்கலாம். லெட்ஸ் டேக் தி அதர் சைடு. இன்னொரு பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம், இன்னொரு சைடை நம்ம எடுத்துக்கொள்வாங்க. ஒருவேளை பவுலும் பர்னபாவும் தன்னுடைய ஊழியத்தினுடைய முதல் இடம் சாலமி பட்டணத்தில் சுவிசேஷத்தை சொல்வதற்காக சென்றபோது அங்கே ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அப்படி அசியூம் பண்ணிப்பாங்க. அது லெட்ஸ் அசியூம் தட்ஸ் நோ ஃப்ரூட் ஆஃப் தேர் காஸ்பல். சுவிசேஷத்தை ஒருவரும் கொள்ளவில்லை என்றால் பவுலும் பர்னபாவும் செய்த ஊழியத்தினுடைய முதல் படி was a failure. அது ஒரு தோல்வியில் முடிந்ததாக நாம் பார்க்கிறோம். It was a failure. பவுலும் பர்னபாவும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து சென்ற சாலோமி பட்டணத்தில் பிரசங்கித்த பிரசங்கத்தின் விளைவு இயேசுவை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் it was a failure for them. நம்ம நினைக்கலாம், ஆவியானவர் தான் அவங்களை அழைத்தார், ஆவியானுடைய சத்தத்துக்கு பவுலும் பர்னபாவும் முழுமையாக கீழ்ப்படித்தார்கள். ஆனால் அவர்கள் பண்ண முதல் பிரசங்கம் தோல்வியில் முடிந்தது. பைபிள் பிரகாரம் ஒருவேளை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று போடவில்லை, தோல்வியில் முடிந்தது என்று வைத்துக்கொள்வோமே. த ஃபர்ஸ்ட் மிஷன் ஒர்க் வாஸ் அ ஃபெயிலியர். அவருடைய முதல் மிஷனரி வேலை தோல்வியில் முடிந்தது. அன்பானவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோங்க தோல்வி என்பது முடிவு என்று. பவுலும் பர்னபாவும் புரிந்து கொண்டார்கள், தோல்வி என்பது ஒரு துவக்கம். The failure is the stepping stone to success. கிறிஸ்தவ முதிர்ச்சியுடைய இன்னொரு பண்பு தெரியுங்களா? விடாமுயற்சி. தமிழ் கூட நம்ம ரொம்ப ஜோக்காக சொல்லுவோம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தோல்வியை கண்டு அவர்கள் துவண்டு விடவில்லை, மாறாக தோல்வியை அவர்கள் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றினார்கள். சாலோமி பட்டணத்தில் ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பர்னபாவும் சவுலும் சோர்ந்து போய்விடவில்லை, அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய இன்னொரு பண்பு என்டியூரிங் டில் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே பாக்கியவான். சிலுவையை நான் விடேன் என்ற பாடலை நாம் அநேக நேரங்களே கேட்டிருக்கலாம். என் மீட்பர் சென்ற பாதையில்
செல்ல ஆயத்தமா, கல்வாரி மலைப்பாதையில் பங்கை பெறுவாயா. அந்த பாடல் எப்படியாக முடியுது? சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன். அவருடைய கடைசி சரணம் எப்படியாக முடியுதுங்க? வாழ்நாள் எல்லாம் நிலை நின்று தேவ அருளினால் வென்று மேல் வீட்டை நான் சேருவேன். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது தோல்வியோடு வாழ்வதல்லங்க, தோல்வியை வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றுவது. பவுலும் பர்னபாவும் அதை மிக தெளிவாக செய்தார்கள். They were never got fed up when there was a failure in the ministry. ஸோ முதல்ல அவங்க சாலமி பட்டணத்துக்கு போனாங்க, யூதர்களுடைய ஜபாலயத்தில் பிரசங்கித்தாங்க, ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அடுத்ததாக அவர்கள் அங்கேருந்து பாப்போ பட்டணத்துக்கு வருகிறார்கள். ஸோ இந்த பாப்போ பட்டணம் என்பதும் சீப்ரு தீவிலே உள்ள ஒரு பட்டணம். நீங்கள் வேதாமத்தை பின்னாடி பார்க்கலாம், பட் நீங்கள் பார்க்கறதுக்கு நேரம் தான் அப்படி போட்டிருக்கேன் நான். பாப்போ பட்டணம் என்பது சீப்ரு தீவிலே உள்ள ஒரு பட்டணம். ஸோ எனவே பர்னபாவுடைய ஊரில் தான் இருக்கிறாங்க. பர்னபாவுடைய முதல் ஊரில் பிரசங்கித்தாங்க, பலன் ஒன்றும் இல்லை. இரண்டாவதாக ஒரு ஊருக்கு வராங்க, அங்கே பாப்போ தீவிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். இப்போ பாப்போ தீவிலே ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே சொல்கிறாங்க. முதல்ல சாலமி பட்டணத்தில் சொன்னாங்க, பலன் என்றும் இல்லை. இப்போ பாப்போ பட்டணத்துக்கு வராங்க, அங்கே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறாங்க. அங்கே ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். They saw the first result of their mission work. ஒரு நபர், அந்த நபருடைய பேர் அங்கே போடப்பட்டிருக்குங்க, செர்கியு பவுல். வாசிங்க பார்க்கலாம், 7ஆம் வசனம் வாசிமா. 13ஆம் மனுஷனாகிய செர்கியு பவுல் என்ற அதிபதி. அப்படி என்றால் அந்த பாப்போ பட்டணத்தினுடைய ஒரு ரூலர், ஒரு அதிபதி, ஒரு கவர்னர் அல்லது அதிகாரம் படைத்தவருக்கு பவுலும் பர்னபாவும் சுவிசேஷ வசனத்தை சொல்கிறார்கள். அங்கே ஒரு யூதன் இருந்தான், அவனுடைய பேர் பர் இயேசு. அவன் செர்கியு பவுல் இயேசுவை ஏற்றுக்கொள்வதை தடை செய்தான். பவுல் அவனை சபித்தார், அவன் கூடனாக போய்விட்டானுங்க. நல்லா கவனிக்கணும், ஒரு இடத்துல பலன் ஒன்றும் இல்லை, இன்னொரு இடத்துல ஒரே நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுங்களா? செர்கியு பவுல் என்பவன் ஒரு அதிபதி. he was a ruler of a state or a particular place. சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும் பொழுது அவன் அதிபதியாக இருந்தாலும் சுவிசேஷம் அவனை மாற்றும். சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும் பொழுது அவன் திருநங்கையாக இருந்தாலும் அந்த சுவிசேஷம் அவனை மாற்றும். சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும் பொழுது அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சமாரியனாக இருந்தாலும் அந்த சுவிசேஷம் அவனை மாற்றும். சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும் பொழுது அவன் யூதனாக இருந்தாலும் அவனுக்கு மாற்றும். பெரிய உண்மை, செர்கியு பவுல் ஒரு அதிபதி. The gospel can transform even a ruler. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் தெரியுங்களா, இவர்களெல்லாம் நம்ம மாற்றவே முடியாது, இவர்களெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாங்க, ஸ்ட்ராங் பீப்புள், இவங்கெல்லாம் கஷ்டம். சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது அவர்களையும் ஆண்டவர் மாற்றுவார். இந்த சத்தியத்தை நான் கடந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது நான் சொன்னேங்க, காஸ்பல் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் எனி ஒன் ஆஃப் எனி நேச்சர். சுவிசேஷம் யாரையும் எப்படிப்பட்டவர்களையும் மாற்றக்கூடியது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபை விசுவாசிகளே, திருச்சபையினுடைய வாலிபர்களே, இளைஞர்களே, சிறு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறமாக பார்க்கும்பொழுது மிகவும் நறுமணமாக இருக்கும். ஏன்னா பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறோம் நம்ம. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை நாற்றம் அடித்ததாக இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் வெறுமையை உணர்வீர்கள். வெளிப்புறத்தில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நாற்றம் அடித்து கொண்டு இருக்கும். உங்களை பார்த்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் யூ கேன் பி a very useless fellow. ஒருவேளை எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். எத்தியோப்பியா மந்திரி கந்தாகே போல. You might be of any person, நீங்கள் யாராவனா இருக்கலாங்க, ஆனால் இயேசுவின் சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும் பொழுது அந்த மனிதனின் வாழ்க்கை மாற்றப்படுகிறதுங்க. நாற்றம் எடுத்த வாழ்க்கை நறுமணமாக மாறுகிறது, உபயோகமற்ற வாழ்க்கை உபயோகமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. Gospel can transform anyone. கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுகிறது, கேடு கெட்டவர்களை சுவிசேஷர்களாக மாற்றக்கூடியது தான் சுவிசேஷம்.
ஒரு நபர் தான் ஏற்றுக்கொண்டாருங்க. பவுலுடைய பர்னபாவுடைய 2வது பலன், ஜஸ்ட் a one person in that ministry. செர்கியூ பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இந்த செர்கியூ பவுல் மிகவும் அதிகாரம் படைத்தவருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் அவங்களுக்கு பிளான் ஏ என்னன்னா, பர்னபாவுடைய ஊருக்கு போனோம், சாலமி பட்டணத்துக்கு போனாங்க, ஏன்னா சீப்ரு தீவு, பாப்பப்பட்டினத்துக்கு போனாங்க. இங்கேருந்து ஆண்டவர் அவங்களுக்கு வேறு இடத்துல கைட் பண்ணுறாங்க. செர்கியூ பவுல் அவன் அதிபதியாக இருப்பதினாலே அவனுக்கு தெரிந்த நபர்கள் அந்தியோக்கியா பட்டணத்தில் இருப்பதாக பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சொன்னதாக வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறாங்க. He only informed them about பிசிதியன் ஆன்டியோக். பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியா பட்டணத்தை பற்றி செர்கியூ பவுல் தான் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சொன்னார் என்று வேத வல்லுநர்கள் சொல். அப்படி என்றால் பவுலுடைய பர்னபாவுடைய ஊழியம் இப்போ வேறு ஒரு இடத்தை, வேறு ஒரு இலக்கை நோக்கி போகிறதாக நாம் பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாங்க. இப்போ அவங்க சீப்ரு தீவில் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க மேலே அப்படியே நோக்கி போகிறாங்க. அவங்க வந்த நாடு பம்பிலியா நாட்டுக்கு வந்துச்சாங்க. வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்கம்மா. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெட்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். விட்டு பிரிந்து போனான். அன்பானவர்களே, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது நிறைய உண்மைகளை ஆண்டவர் வெளிக்கிறாருங்க. இப்போது இது ஒரு நாடு, சீப்ரு தீவு என்பது நாடு. இப்போ அவங்க வந்திருக்கிற இன்னொரு நாடு பம்பிலியா நாடு. இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. பம்பிலியா நாட்டுக்கு வந்தார்கள். அந்த நாட்டில் அவர்கள் பெர்கே வழியாக போய், இந்த வழியாக போய் இந்த இடத்துக்கு போகிறாங்க. இது வேற நாடு. நீங்கள் ஒருவேளை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு தெரியும். நம்ம சபையில் 2 பேர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிட்டு வந்திருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு there is a separate process. பவுலும் பர்னபாவும் இறங்கின இடம் பம்பிலியா. ஆனால் அவர்கள் சுவிசேஷத்தை சொன்ன இடம் அந்தியோக்கியா. அப்படி என்றால் பாப்போ பட்டணத்திலிருந்து பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியா வரை அவர்கள் எந்த விதமான சுவிசேஷ பணியும் செய்யாமல் பிரயாணத்திலே தான் இருந்தார்கள். they were only in travel mode. இங்கேருந்து இது வரைக்கும் கடலிலே பிரயாணம், இங்கேருந்து இதுவரை நிலத்திலே பிரயாணம். வழியிலே அவர்கள் சுவிசேஷ பணியை செய்யவில்லை. கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. இந்த பாப்போ பட்டணத்திலிருந்து பவுலும் பர்னபாவும் சென்ற இந்த அந்தியோக்கியா பட்டணம் என்பது 100 மைல் தூரம் என்று கணக்கிடுறாங்க. 100 மைல் என்பது 160 கிலோமீட்டர் தூரம். எத்தனை கிலோமீட்டர் தூரம் கடலிலே, எத்தனை கிலோமீட்டர் தூரம் நிலத்திலே என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு குறிப்பு மட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு மட்டும் அங்கே நம்ம பார்க்குறோங்க. அது என்ன குறிப்புனா, இந்த பெர்கே பட்டணத்திலிருந்து அந்தியோக்கியா போகிற பட்டணம் வரை அது ஒரு மலை சார்ந்த இடங்கள். மலை ஏறி மலை இறங்க வேண்டும். ஸோ அலெக்சாண்டர் த கிரேட் என்பவர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மகா அலெக்சாண்டர் என்பவர் இந்த இடத்தை பற்றின ஒரு குறிப்பினை எழுதியிருக்கிறாருங்க. அந்த இடத்திலே உள்ள ஒரு மலை டாரஸ் மவுண்டன். இந்த மலையை கடப்பது மிக மிக கடினம். புரியுதா? அலெக்சாண்டர் த கிரேட் எழுதியிருக்கிறாருங்க, இந்த பம்பிலியா நாட்டில் உள்ள பெர்கே பட்டணத்திலிருந்து அந்தியோக்கியா நாட்டுக்கு போகிற பிரயாணத்திலே இருக்கிற மலைகளை கடப்பது மிக மிக கடினம். டாரஸ் மலைகளை கடப்பது மிக மிக கடினம். ஏன் கடினம் என்றால், அங்கே இருக்கிற மக்கள் அந்த வழியிலே பிரயாணிக்கிறவர்களை கொள்ளையும் இடுவார்கள், கொலையும் செய்வார்கள். வெரி டஃப் ஜாப். கொள்ளையும் இடுவார்கள், கொலையும் செய்வார்கள். அன்பானவர்களே, இதை நான் வாசிக்கும் போது ஒரு சிந்தனை வந்துச்சுங்க. அலெக்சாண்டருக்கு அவருக்கு ஒரு ஆர்மி இருந்தது, அதனால் அந்த மலையை அவர் ஈஸியாக கடந்தாருங்க. அலெக்சாண்டர் had his army so he could cross the Taurus mountain. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் யாருடைய ஆர்மி இருந்ததுங்க? மிக தைரியசாலிங்க. ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு குணம், பீயிங் போல்ட் டு ஃபேஸ் த ப்ராப்ளம்.
கொலையும் செய்கிற இடத்துல 3 பேர் போனாங்க. ஒருத்தர் கழட்டிக்கிட்டாரு. அப்போ 2 பேர் தான் பிரயாணம் பண்ணுறாங்க, பவுலும் பர்னபாவும். கடினமான பாதைகள் நிறைந்த பாதையை அவர்கள் தெரிந்தெடுத்து ஊழியத்துக்காக போகிறாங்க. காட்ஸ் ஆர்மி வாஸ் தேர் வித் தம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் பாதுகாத்த விதத்தை நீங்கள் கவனிக்கணுங்க. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஆண்டவர். மிக முக்கியமான ஒரு உண்மைங்க, தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஆண்டவர். காட்ஸ் ப்ரொடெக்ஷன் வாஸ் தேர் வித் பால் அண்ட் பர்னபாஸ். அன்பானவர்களே, தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஆண்டவர் எப்படி பாதுகாப்பை கொடுத்தாரோ, கடினமான மலையின் ஊடாக நடந்து செல்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை தருகிறாருங்க. ஒருவேளை நீங்கள் டாரஸ் மவுண்டன் போல கடினமான மலை வழியாக நீங்கள் செல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடின பாதைகளை செல்லும்போது நீங்கள் நினைவு கொள்ள வேண்டியது, கடவுள் உங்களை பாதுகாக்கிறார். அன்பானவர்களே, என்னாகும் புத்தகத்தை நீங்கள் வாசித்து வந்தீங்க. அந்த புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு கதைங்க, பாலாம் மோவாபியர். இந்த கதையை ஆவியானவர் எதற்காக எழுதினார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கதையை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிங்களேன், நிறைய உண்மை இருக்குது. அந்த கதையை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரடையாக யார் வந்தாலும் மோசேக்கு தெரிகிறது. உடனே மோசே போய் அவரோடு போரிடுகிறார். போரில் ஜெயிக்கிறாங்க, ஏன்னா ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறாருங்க. They know certain people are coming to kill them, so they were able to fight. எனக்கு தெரியும் இவர்கள் என்னை கொல்ல வருகிறார்கள் என்று தெரியும், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அதனால நான் போரிட்டேன், வென்றார்கள். மோவாபியர் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்லிட்டா பாலாமை கூப்பிட்டாங்க. நான் பாலாமை கூப்பிடுகிறேன், பீலையாமை கூப்பிடுகிறேன், அவர் இப்பொழுது உங்களை சபிப்பார் என்று தெரிந்தா கூப்பிட்டாங்க. தெரியாதுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு மோவாபியர் பீலையாமை கூப்பிட்டு சபிக்க சொல்ல போகிறார்கள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆமென். கடவுளுக்கு தெரியுங்க. இன்றைக்கி நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம பிரச்சனை, உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியாமல் உங்களை சுற்றி வருகிற பிரச்சனைகள்லேருந்து உங்களால் பாதுகாக்க முடியுமா? Can you protect yourself from the things that are unknown to you? ரொம்ப சொல்லலாம் நீங்கள், ஆமாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ கொரோனா இருக்குது, நமக்கு தெரியும் இந்த இடத்துல போனால் கொரோனா வரும்னு தெரியும். தெரிஞ்ச போது நம்ம என்ன பண்ணுவாங்க, மாஸ்கெல்லாம் போட்டுப்போம், ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். போடுங்க, தப்பு கிடையாது. மாஸ்கெல்லாம் போடணும், சானிடைஸ்லாம் பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது. இங்கே போனால் எனக்கு வரும், எனக்கு தெரியுங்க. தெரிந்து என்னால் பாதுகாக்க முடியும். எனக்கு தெரியவே தெரியாது. I may not be knowing, but still God will protect you. அப்படி இருந்தும் தேவன் உங்களை பாதுகாக்க. அதாங்க பீலையாம் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான பாடம். இஸ்ரவேல் மக்களுக்கு மோவாபியர் சபித்தது தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியுங்க. பீலையாமுடைய வாயை மாற்றிட்டாருங்க. அவன் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அதாங்க. அவங்க மலையை கடப்பதை பற்றி கவலைப்படவில்லை, ஏனென்றால் அவர்களோடு தேவன் இருந்தார். God was there with them. இந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஆராதனை விட்டு கடந்து செல்லுங்க. கடவுள் உங்களோடு இருக்கும்போது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. He will protect you. கொரோனா கொடுத்தோம் உங்களை பாதுகாப்பார், கொரோனா கிட்ட இருந்தால் உங்களை என்ன பண்ணுவாருங்க, பாதுகாப்பார். ஏன்னால் அவர் ஆண்டவர். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தது. காட்ஸ் ப்ரொடெக்ஷன் வாஸ் தேர் வித் தெம். அன்பாலே அங்கே ஒரு மனிதன் நம்ம பார்க்குறோங்க, அது யோவான் அவர்களை விட்டு பிரிந்து சென்றார். வாசிமா 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 13. யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்ப. ஜான் மார்க் லெஃப்ட்டுங்க. நான் சொன்ன போன வாரம் ஏன் யோவான் பிரிந்தார், 2 காரணங்கள். ஒரு காரணம் சொல்கிறாங்க, பர்னபா உடைய தலைமைத்துவம் மாறி பவுலுக்கு தலைமைத்துவம் போச்சு, அதனால் அவர் அதை விரும்பாமல் போயிட்டார், அது ஒரு காரணம். இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க, பெர்கே பட்டணத்தை பற்றி யோவான் கேள்விப்பட்டிருப்பார். மலைவாழ் மக்கள் கொள்ளையும் செய்வார்கள், கொலையும் செய்வார்கள்.
அந்த பயத்தில் யோவான் போயிட்டாருங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க தெரியுமா, பாஸ்டர் எனக்குலாம் பயமே இல்லை பாஸ்டர்னுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பயமே இல்லைன்னுவாங்க. அப்படி சொல்கிறது தான் முதல் பொய். எல்லாருக்கும் என்ன இருக்கும்? பயம் இருக்குவாங்க. ஆண்டவருடைய அந்த அந்த சித்து விளையாட்டுங்களை பாருங்களேன். சாரி ஃபார் யூஸிங் தட், அந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க, மன்னித்துங்க. அந்த விளையாட்டை பாருங்கள். யோவான் பயந்தவருங்க, ஆனால் பயந்து போன யோவானை தான் ஆண்டவர் ஒரு தைரியசாலியாக மாற்றினார். யோவான் ரொம்ப பயந்துட்டாருன்னு வச்சுப்போமே. அந்த பெர்கே பட்டணத்துலேருந்து அவர் திரும்பி போயிட்டார். இங்கேருந்து அப்படியே அவர் திரும்பி போயிட்டார். அவர் இதுக்கு போல பயத்தினால யோவான் போயிட்டார்னு வச்சுப்போங்க. இந்த யோவானை தான், இந்த மார்க்கை தான் ஆண்டவர் சுவிசேஷத்தை எழுத வைத்தாருங்க. எந்த யோவான் பயத்தினாலே போனானோ அந்த யோவான், ஆங்கிலத்தில் அவருடைய பேர் ஜான் மார்க், அந்த யோவானை தான் மார்க்கு சுவிசேஷத்தை எழுத வைத்தார். இவர் எப்படி செத்தார்னு வரலாற்றில் வாசித்தோன்னா ரொம்ப அவருடைய குணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் யோவான் திருச்சபை நிறுவினார். அவர் மரிக்கும்பொழுது அவருடைய கழுத்தில் கயிறை கட்டி தரதரவென்று இழுத்து நடுரோட்டில் அவரை கொலை செய்தார்கள். இப்போ அவர் பயம் இல்லைங்க, பயம் தெளிந்தவர் ஆயிட்டார். அதுக்கு காரணம் ஆண்டவர். நீங்கள் கூட பயப்படலாம், எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. இட் மைட் பி த ஃபியர் ஆஃப் மணி, ஃபியர் ஆஃப் லைஃப், வாழ்க்கை பற்றின பயம், பணத்தை பற்றின பயம், தேவைகளை பற்றின பயம், இயற்கை சீற்றங்களை பார்த்து பயம், இயற்கை பேரிடர்களாகிய கொரோனாவை பார்த்து பயங்க. நீங்கள் பயப்படலாம், உங்கள் பயத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். கோ வித் தட் காட்ஸ் ப்ரொடெக்ஷனுங்க. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு டாரஸ் மலையில் மட்டும் இல்லைங்க, அவங்க சென்ற இடங்கள் எல்லாம் இருந்ததுங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மட்டும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அன்பானவர்களே, இப்போ அவங்க அந்தியோக்கியா பட்டணத்துக்கு போகிறாங்க, ரைட்? இந்த அந்தியோக்கியா பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். வாசிங்க பார்க்கலாம், 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிங்கம்மா, 13ஆம். தீர்க்கதரிசன ஆகமம் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. பிரியமானவர்களே, இந்த யூதர்களுடைய இந்த ஜெப ஆலயம் என்பது அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட பண்பு உருவாக்கப்பட்டதுங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஜெப ஆலயம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஜெப ஆலயத்தில் பொதுவாக யூதர்கள் எங்கெல்லாம் இருந்தால், மன்னித்துக்கொள்ளுங்க, யூதர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் வந்து ஜெப ஆலயங்களை கட்டினார்கள். இந்த ஜெப ஆலயத்தில் 3 முறையாவது அவர்கள் கூடி கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டார்கள். தினந்தோறும் 3 வேளையாவது கூடி கேட்டார்கள். இதில் வந்து முதல்ல வந்து ஜெபம் பண்ணுவாங்க, வேதாகமத்தை வாசிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, ஜெபிப்பார்கள். இரண்டாவதாக முழு வேதாகமத்தையும் வாசிப்பார்கள். பொதுவாக எபிரேய மொழியில் சொல்லப்பட்ட வேதாகமத்தை வாசிப்பார்கள். மூன்றாவதாக அந்த பகுதியிலிருந்து யாராவது விளக்கம் கொடுக்க விரும்பினால் விளக்கம் கொடுக்கலாம். ஸோ இது 3மே நடக்கும். எல்லா நேரமும் விளக்கம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. அட்லீஸ்ட் ஜெபம், வேதாகமத்தை வாசிப்பது, ஒரு பகுதியோ அல்லது முழு வேதாகமோ எபிரேய வேதாகமத்தை வாசிப்பார். இப்போ பவுலும் பர்னபாவும் போயிருக்காங்க, ஏன்னா அவங்க யூதர்கள். அந்தியோக்கியா தேசத்தில் ஒரு யூத பட்டணத்திற்கு இப்போ அந்த யூதர்கள் இருக்கிற ஜெபாலயத்துக்கு அவர்கள் சென்றார்கள். வேதாகமத்தை அவர்கள் வாசிக்கிறாங்க. வாசித்த பிறகு கேட்குறாங்க, உங்களுக்கு எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? அப்போ பவுலும் பர்னபாவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் கேள்வி கடன் தெரியுமா, அவருடைய கண்டென்ட், அவருடைய மெசேஜுக்கான கண்டென்ட், அந்த மெசேஜுக்கான கண்டென்ட்டு தான் 15ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை நம்ம வந்து இருக்கிறோம். 15ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை அவர்கள் பேசின செய்திக்கான கண்டென்ட். யூதர்களிடம் அவர்கள் பேசும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா யார், அவர் யார் என்பதை அவர்களுக்கு சொன்னாங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள், என் வீட்டில் வாசித்து இருப்பீங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா யார்? 30ஆம் வசனம் மட்டும் வாசிமா, 13:30. தேவனே அவரை, எவரை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா மரித்தார், ஆனால் தேவன் அவரை எழுப்பினார். எவரை? இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். ஸோ their message for Jews was from what they know. அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து பேசினாங்க.
யூதர்களுக்கு அவர்கள் பேசும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்பது எல்லா யூதர்களும் நம்பினது. அங்கேருந்து எடுத்து அந்த மேசியா வேறு யாரும் இல்லைங்க, அந்த மேசியா இயேசு கிறிஸ்து தான் என்று சொன்னார். தட்ஸ் a strategy. known to the unknown. எனக்கு எது தெரியுமோ அதை சொல்லி தெரியாதவற்றுக்கு நேராக நான் கொண்டு செல்வது. சுவிசேஷத்தை அவங்க அப்படி தான் பிரசங்கித்தாங்க. known to the unknown. இன்னொரு இடத்துல 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களேன். 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. 14:15. மனுஷரே நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. வானத்தையும் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இங்கே அவங்க மேசியாவை பற்றி பேசல. இங்கே அவர்கள் இயற்கையை சார்ந்த விஷயங்களை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். ஸோ த ஸ்ட்ராட்டஜி வாஸ் டிஃப்ரெண்ட். ஒரு இடத்துல யூதர்களுக்கு பேசும்போது யூதர்களுக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து பிரசங்கிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல யூதர்களை அல்லாத மக்களுக்கு சொல்லும்போது அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து கொண்டு பிரசங்கிக்கிறார்கள். அதை நம்ம மிக முக்கியமாக இங்கே பார்க்குறோங்க, பவுலும் பர்னபாவும். ஸோ இந்த அந்தியோக்கியாவில் ஆண்டவர் பெரிய கிரியைகளை செய்கிறார். அந்தியோக்கியாவில் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டும் நடக்கலைங்க. அந்தியோக்கியாவில் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். வாசிங்க பார்க்கலாம். 50ஆம் வசனம் 13:50. யூதர்கள் கத்தியும் கனமும் உள்ள எடுத்துவிட்டு துன்பப்படுத்தும். யார் இந்த பக்தி உள்ள அல்லது கனமுள்ள ஸ்திரீகள்? விமென் ஆஃப் ஹானர். இந்த பகுதியில் இருக்கிற பெண்கள், கனமுள்ள பெண்கள் வச்சுக்கோங்க. அன்பானவர்களே, யூதர்கள் வாழ்ந்த இடத்துல அவர்கள் போதித்த போதனை ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்க என்ன போதிச்சாங்க? ஒரே கடவுள், ஒரே கணவன், ஒரே மனைவி, மோனோதீசம் அண்ட் மோனோகேமி. அதுதான் அவங்களுடைய போதனை. ஆனால் ரோமர்கள் கலாச்சாரத்தில் பாலிதீசம் அண்ட் பாலிகேமி, நிறைய கடவுள், நிறைய கணவன், நிறைய மனைவி. ஸோ நிறைய கணவன் நிறைய மனைவின்னும் போது பாதிக்கப்படுறவங்க யாருன்னா பெண்கள் தான். பெண்கள் பண்ண மாட்டாங்க, பட் கணவர்கள் நிறைய மனைவிகளை வைத்து கொண்டார்கள். ஸோ அதில் இருக்கிற ஒரு சில பெண்கள் இந்த யூத மதத்தினால் ஈர்க்கப்பட்ட பெண்கள், மோனோதீசம் மோனோகேமி, ஒரே கடவுள், ஒரே கணவன், ஒரே மனைவி என்ற போதையினால் ஈர்க்கப்பட்ட பெண்கள் ஜெபாலயத்துக்கு வெளியே நின்று சத்தியத்தை கேட்பார்களாம். அவர்கள் எல்லோரும் யூத மதத்தை தழுவினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ப்ராசலைட்ஸ் அல்லது காட் ஃபியரர்ஸ் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அந்த பெண்களை இவர்கள் உசுப்பேத்தி விட்டு அவங்க கணவன்மார்கள் மூலமாக பவுலியும் பர்னபாவையும் அடித்தார்கள். சுவிசேஷத்திற்காக அடி வாங்கினார்கள் பவுலும் பர்னபாவும். ரைட், அதோடு அங்கே முடியலைங்க, அதோடு முடியுது. அப்புறம் அவங்க அங்கேருந்து நேராக 14ஆம் வசனத்தின் பிரகாரமாக வாசிமா, அங்கேருந்து 14:1 போதுமா? இக்கோனியா பட்டணத்திற்கு ரைட். பவுலும் பர்னபாவும் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வராங்க. பிசிதியா நாட்டில் உள்ள இக்கோனியா பட்டணத்திற்கு அவர்கள் வருகிறாங்க. அங்கே வந்து ஜெபாலயத்தில் பிரவேசித்து சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. ரைட், 2ஆம் வசனம் வாசிங்க. 14:2. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். ஸோ பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஊழியத்தை சென்ற இடங்களில் சொன்னார்கள், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொன்னார்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அநேகர் பவுலை துன்புறுத்தினார்கள். நல்லா கவனிக்கணுங்க. பவுலும் பர்னபாவும் ஊழியத்தை சென்ற இடங்களிலெல்லாம் செய்தார்கள், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷத்தை சொன்னார்கள். அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள், அநேகர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஈக்குவலாக இருந்ததுங்க.
ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களை துன்புறுத்தினவர்களும் துன்புறுத்தினார்கள். வாய்ப்பு கிடைக்கும்போது சுவிசேஷத்தை சொன்னார்கள். மேக்கிங் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க தெரியுங்களா. நமக்கு நான் அடிக்கடி என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறதுங்க, கடவுள் நமக்கு நிறைய நேரத்தில் வாய்ப்புகளை கொடுப்பார், நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாருங்க. அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தினோன்னா இன்னொரு வாய்ப்பை கொடுப்பார். நம்மளை என்ன கூட ஒரு படி என்ன பண்ணுவாருங்க, மேலே கொண்டு போவாருங்க. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தல வச்சுங்களேன், சத்தியமாக வாய்ப்பை கொடுக்க மாட்டாருங்க. திஸ் இஸ் மை பிலீஃப். ஒரு வேளை உங்களுக்கு கான்ட்ரரியாக இருக்கலாங்க. வாய்ப்புகளை கொடுப்பார். கொடுக்கும்பொழுது நம்ம பயன்படுத்தினோன்னா இன்னொரு வாய்ப்பை கொடுப்பாருங்க ஆண்டவர். வாய்ப்புகளை பயன்படுத்தலைன்னா கொடுக்க மாட்டார். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை என்ன பண்ணிட்டாங்க சொன்னாங்க. ஒரு சில பேர் ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு சில பேர் அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். பட் தே ஷேர்ட் த காஸ்பெல். கடந்த வாரத்தில் மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிருந்தேன். நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிருந்தோன்னே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த மெக்கானிக்கை பார்த்தோன்னே ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. எப்படி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறது தெரில. மனசுக்குள்ளே ஒரு உந்துதல் இவருக்கு எப்படியா சொல்லணும்னு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும்னு டக்கு ஞாபகத்தை வந்து உடனே நான் பேப்டிஸ்ட் ஃபோன் பண்ணேன். பேப்பி ஃபோன் எடுக்கலை, அதனால் ரூபனுக்கு ஃபோன் பண்ணேங்க. ரூபன் ஃபோன் பண்ணோன்னே அவனுக்கு தலையும் புரியல வாழும் புரியல. ரூபன், நம்ம வசனம் போட்டுக்கிறோமே, அதில் இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர் என்ற வார்த்தை வருகிறதான்னு கேட்டேன். அது வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது அப்படி டியூன் பண்ணல. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதையே 2 டைம் கேட்டேன். ரூபன், பாஸ்டர் எனக்கு தெரில பாஸ்டர்ண்ணா. இல்லை ரூபன், கொஞ்சம் யோசித்து எனக்கு சொல்லுங்க. திருப்பி கேட்டேங்க. அவனுக்கு ஒன்றும் ஓகே ரூபன் ஃபோனை வச்சுட்டேங்க. அந்த 3 வார்த்தைகளை அந்த நபருக்கு நான் சொன்னேன். ஆண்டவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்வாரா செய்ய மாட்டான்னு தெரியாதுங்க, பட் மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் இந்த +2 ரிசல்ட்டுக்கு அப்புறமா டெய்லி ஏதாவது ஒரு ஃபோன் வரும். இப்போது ஏன்னா காலேஜ் அட்மிஷனுக்காக ஒரு சில பேர் நம்மளை தேடி வருவாங்க வீட்டுக்கு. அவங்க வந்தது அட்மிஷன் தான். இப்போ கொஞ்சம் புதுசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோம் பண்ணி ஆண்டவரே இவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும், ஜோம் பண்ணி அனுப்புங்க. கிடைக்குதா கிடைக்கலையா, கன்ஃபார்மாக அவங்க எடுத்த மார்க்கில் எம்சிசியில் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியாதுங்க. பட் த ப்ரேயர் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ். மேக் யூஸ் ஆஃப் தி அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்வதற்கு பவுலும் பர்னபாவும் ஆயத்தமாக இருந்தார்கள். ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அவர்கள் இக்கோவோனியா தேசத்திற்கு வந்தார்கள். அதாவது பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவிலே பிரசங்கத்தை பண்ணார்கள். இக்கோவோனியா நாட்டுக்கு வந்தார்கள். இப்போ அவங்க வேறு ஒரு தேசத்துக்கு போகிறாங்க. வாசிங்க பார்க்கலாம். ஆறாம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் 14:6. இவர்கள் அதை அறிந்து லிக்கோவோனியா நாட்டில் உள்ள லிஸ்திராவுக்கும் ஓடி போனார்கள். ஸோ இந்த நாட்டில் ஒன்றும் சொல்லலை, சுவிசேஷத்தை ஒன்றும் சொல்லலை. பம்பிலியா நாட்டில் இறங்குனாங்க, ட்ராவல் பண்ணாங்க. பிசிதியா நாட்டில் அந்தியோக்கியாவில் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க. இக்கோவோனியா நாட்டில் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க. இப்போ 3ஆவதாக இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க. அதுதான் லிக்கோவோனியா நாடு. தெர்பை, இந்த நாட்டுக்கு போகிறாங்க. லிக்கோவோனியா நாட்டில் உள்ள தெர்பை, லிஸ்திரா நாட்டுக்கு போகிறாங்க. இங்கேயும் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இங்கே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரியுங்களா? பவுலும் பர்னபாவும் அங்கே இருந்த ஒரு முடமானவனை குணமாக்கி விட்டாங்க. குணமாக்கினோடனே மக்களுக்கெல்லாம் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். கடவுள் வானத்திலிருந்து இறங்கி விட்டார். அப்படி என்று பவுலையும் பர்னபாவையும் கடவுளாக மாற்றிட்டாங்க. பவுல் பர்னபாவை யூபித்தர் என்றும், வசனம் வாசிங்க 12 வசனம் வாசிங்க. பர்னபாவை யூபித்தர் என்றும் மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். They misunderstood their gods. ஏன்? லிஸ்திராவிலும் தெர்பையிலும் ஒரு கதை ரொம்ப காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த கதை என்ன தெரியுங்களா? அவர்கள் வணங்குகிற கடவுள் யூபித்தரும் மெர்க்குரியும் இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்காக வந்தார்களாம். அது ஒரு கதை. இந்த உலகத்தை அவர்கள் சுற்றி பார்ப்பதற்காக மாறு வேடத்தில் வந்தார்கள். அப்போ அவர்கள் வரும்பொழுது அந்த ஊரில் ஒருவரும் அவர்களை கவனிக்கவில்லை. கடவுள் மாறு வேடத்தில் வந்தார், ஒருவரும் கவனிக்கவில்லை.
ஒரே ஒரு குடியானவனுடைய குடும்பம், ஒரு விவசாய குடும்பம், பிலோமோன் மற்றும் பாசியஸ் என்று சொல்லப்படுகிற விவசாய குடும்பம் யூபித்தரையும் மெர்க்குரியும் நன்றாக கவனித்தார்களாம். மாறு வேடத்தில் வந்த கடவுள் மேலே போயிட்டாருங்க. போயிட்டு அவர்களை கவனித்தார் தெரியுங்களா. இந்த பிலோமோன் பாசியஸ் அவர்களை மட்டும் நல்லா ஆசீர்வதிச்சாராங்க. தன்னை கண்டு கொள்ளாத மக்களை எல்லாம் கடவுள் அழித்து விட்டார், இந்த யூபித்தரும் மெர்க்குரியும் என்று சொல்லப்படுகிற கடவுள். ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு கதை உண்டு, கடவுள் எப்பயாவது மாறு வேஷத்தில் வருவாருன்னு. இங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சுங்க. ஸோ பவுலையும் பர்னபாவையும் மாறு வேஷத்தில் வந்த கடவுள்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். தட்ஸ் த ஸ்டோரி. அதனால தான் அவங்க மாலை போடுறாங்க, பவுலையும் பர்னபாவையும் கடவுளை நினைத்து கொள்கிறாங்க. என்ன சொல்லியும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆராதனை செய்கிறாங்க. வசனம் வாசிங்க, 18ஆம் வசனம், 14, 18. சொல்லியும் பலியிடாதபடிக்கு அரிதாய் இருந்தது. அவர்கள் முன்னோர்கள் செய்த தவறை அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காக தெர்பையில் அவர்களை கடவுளாக மாற்றிவிட்டார்கள். அன்பானவர்களே, பவுலும் பர்னபாவுக்கும் ஊழியத்தில் இப்போ ஒரு புது அனுபவங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்துல அவமானங்கள், ஒரு இடத்துல அவர்களை இன்னொரு இடத்துல அவர்களை கடவுளாகவே மாற்றி விட்டாங்கங்க. they made them as demigods. ஒருவேளை இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருப்போம் என்றால் ரொம்ப லக்ஸுரியாக வாழ்ந்திருப்போம்ல. பவுலும் பர்னபாவை செய்யலைங்க. they know they are not God. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கடவுள் அல்ல. ஊழியக்காரர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறுனா தெரியுங்களா, மகிமையை நான் தேவனுக்கு கொடுக்காமல் எனக்கு எடுக்கும்பொழுது சிக்கல்கள் நிறைய வரும். கர்த்தருடைய நாமத்தினால் செய்யப்படுகிற மகிமை கர்த்தருக்கே உரியது, அது எந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் உள்ளது அல்ல என்பதை பவுலும் பர்னபாவும் மிக தெளிவாக, இதை நம்ம ஒரு முதிர்ச்சியின் பிரின்சிபலாகவே பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு கொடுப்பது, மனிதனுக்கு எடுத்துக்கொள்வதல்ல. இப்படி அவங்கள ரொம்ப ஆஹா ஓஹோ கடவுள் என்று சொன்ன அதே மக்கள் பவுலையும் பர்னபாவையும் அடித்தார்கள். பவுலை செத்து போனான் என்று எண்ணி பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். ஸோ there's a big problem here. லிஸ்த்ராவில் பவுலை அடித்தார். பிரியமானவர்களே, பவுலை அடித்தார்கள். உடனே பவுல் சோர்ந்துட்டாரா? நல்லா கவனிச்சிங்களா? பவுல் சோர்ந்துட்டாரா? வசனம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாசிமா, 20ஆம் வசனம் வாசி. சீஷர்கள் அவனை நிற்கையில் பிரவேசித்தான். தெர்பேக்கு புறப்பட்டு போனான். பவுல் தன்னுடைய ஊழியத்தில் அவமானங்கள் படும்பொழுது நெவர் ஸ்டாப்ட், கண்டினியூடு, அப்படியே தொடர்ந்து போனாருங்க. அதான் சொன்ன, பவுலும் பர்னபாவும் தைரியசாலிகள். ஊழியர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் பீயிங் போல்ட், தைரியசாலிகள். சரி, இந்த கதைத்தோடு முடியலைங்க. லிஸ்த்ராலேருந்து அப்படியே பழையபடியே வராங்க. தொடர்ந்து இக்கோனியா நாடு, பிசிதியா நாடு, பம்புலியா நாடு. இப்போ அவங்க சீப்ருத்தீவு போகாமல் நேராக அந்தியோக்கியா போகும். அவ்வளோதான், அந்த பிரயாணம் முடியுது. வர வழியில் பெர்கேவை எங்கே விட்டாங்களோ, சுவிசேஷம் சொல்லாமல் விட்ட பெர்கேவுக்கும் சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லி முடிச்சிட்டாங்க. ரொம்ப சுருக்கமாக பவுலுடைய மிஷினரி பிரயாணம், முதலாவது மிஷினரி பிரயாணம். அன்பானவர்களே, இந்த லிஸ்த்ராவில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, எந்த மனிதர்கள் பவுலையும் பர்னபாவையும் கடவுள் என்று நினைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நேரம் கழித்து அவர்களை அடித்தார்களோ, அந்த லிஸ்த்ராலேருந்து ஆண்டவர் பவுலுக்கு என்று ஒரு மகனை கொடுத்தாருங்க. He gave him a son because of faith, விசுவாசத்தின் மகன் தீமோத்தேயு. வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிமா. அதன் பின்பு போனான், ஒரு சீஷன் இருந்தான்.
இந்த தீமோத்தேயு தான் பவுல் பின்னெழுதுறாங்க, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. ஸோ காட் ஹஸ் டன் வண்டர்ஸ். ஒரு இடத்துல ஒரு மனிதன், இன்னொரு இடத்துல ஜபாலயத்தில் அநேகர், ஒரு இடத்துல அற்புதத்தை தொடர்ந்து கடவுளாக அவர்களை மாற்றினார்கள். அப்புறம் அடித்தார்கள். பவுலும் பர்னபாவும் தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றி திரும்பி வந்தார்கள். கடைசியாக பார்க்குறோம் நம்ம 27ஆம் வசனத்தில் 14:27 வாசிமா. சேர்ந்தபொழுது அங்கே அநேகனா they had that job satisfaction. தெரியுதா, சில வேலைகள் செய்யும் போது தான் நமக்கு மனசு நிம்மதி இருக்குங்க. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அந்த நிம்மதி இருந்தது. பிரியமானவர்களே, நிறைய பாடங்களை நான் அங்கே இங்கே சொன்னேங்க. கடைசி இன்னொரு முக்கியமான பாடத்தை நான் சொல்லி ஜெபித்து நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்வாங்க. இவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் ஒரு இடங்களில் வெற்றி, ஒரு இடங்களிலே தோல்வி, ஒரு இடங்களிலே அவமானங்கள், இருட்டான பாதைகள், கடினமான சூழ்நிலைகள், மரித்து போனான் என்று எண்ணுகிற நிலைகள், இது எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்கே இருந்தாருங்க? எந்த இடத்துலையுமே பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு சொன்னார், பர்னபாவுக்கு பவுல் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் அவர்களை தெர்பேக்கு போக சொன்னார், ஆவியானவர் வல்லமையினாலே இதை செய்தார்கள் என்று எழுதப்பட்டதாக நாம் பார்க்கவில்லைங்க. நீங்கள் வாசித்திருப்பீங்க 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் எங்கேயும் அப்படி சொன்னதாக பார்க்கவில்லை. ஆனால் பவுல் மக்கதோனியா தேசத்துக்கு போகும்போது ஆவியானவர் சொல், நீ போ, அவளோட போ, பயப்படாதேன்னு சொல்கிறாருங்க. இந்த 13லையும் சரி 14லையும் சரி எங்கேயாவது ஆவியானவர் அப்படி சொன்னதாக நான் பார்க்கவில்லை. அப்போ ஒரு கேள்வி வருதுங்க, அப்போ ஆவியானவர் எங்கே? Where was God? Does God is working with them? ஆண்டவர் அவளோட வேலை செஞ்சு கொண்டிருக்காரா? ஏன் இந்த கேள்வி எனக்கு வந்ததுன்னு தெரில. இதே கேள்வியை நம்ம எஸ்தர் புத்தகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோன்னா வேதாகமத்தில் 2 புத்தகங்களில் கடவுள் அல்லது கர்த்தர் என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை. ஒரு புத்தகம் எஸ்தர், தெரியுமா? கர்த்தர் என்ற வார்த்தை, தேவன் என்ற வார்த்தை எஸ்தர் புத்தகத்தில் இல்லைங்க. நோ மென்ஷன் அபவுட் காட். சாங் ஆஃப் சாங்ஸ் உன்னத பாட்டில் நோ மென்ஷன் அபவுட் காட். ஆனால் ஏன் எஸ்தர் புத்தகத்தை நான் வாசிக்கிறேங்க? கடவுள் இல்லையா? வெளிப்புறமாக வேலை செய்தால் தான் ஆண்டவர் உங்களோடு வேலை செய்கிறாரா? ஆண்டவர் உட்புறமாகவும் வேலை செய்கிறாருங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கூடவே நின்று அவர் வேலை செய்கிறார். அது தெரியுமா? How many of you recognize that? That's why I call him as an invisible God. You cannot see him with your eyes, but still he is there with you. Invisible God. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சோதனை வந்தபோது, பவுலும் பர்னபாவும் அற்புதம் செய்தபோது, பவுலும் பர்னபாவும் கடினமான அந்த டாரஸ் மலையை கடக்கும்போது God was there with them. Invisible God. அறியப்படாத, கண்ணுக்கு தெரியாத தேவன் அவர்களோடு இருந்தாருங்க. எஸ்தர் புத்தகத்தில் இருக்கிற சாராம்சம் என்ன தெரியுங்களா? இவ்வளோ பெரிய பெண்கள், எஸ்தருக்கு மட்டும்தான் அவருடைய கண்களில் என்ன கிடைச்சதுங்க? தயை கிடைத்தது. நல்ல வசனத்தை வாசிக்கணுங்க. எத்தனையோ நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராமலாம் இருந்திருக்கோங்க. ஆமான் எப்போ கட்டினானோ அன்றைக்கி நைட்டு தான் அவர் மொர்தெக்காயுடைய கதையை என்ன பண்ணுறாருங்க? வாசிக்கிறார். எத்தனையோ நாட்கள் ராஜா வர வைக்கலைங்க, வீட்டுக்கு வர வைக்கல, அரண்மனை முற்றத்துக்கு வர வைக்கலைங்க. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜாத்தை பார்க்கும்பொழுது ராஜாவின் கண்களில் எஸ்தர் ராஜாவுக்கு தயை கிடைத்தது. ஆமான் செத்து போயிட்டாங்க. அவன் சொன்ன அந்த ஆர்டர் ஏற்கனவே போய் தேசத்துக்கு என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. இப்போ அந்த ஆர்டரை திருப்பி என்ன பண்ணோம்? கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனோம், ஆர்டர் எடுத்துகிட்டு போனோம். ஆர்டர் எடுத்துகிட்டு போகலன்னா இங்கே ராஜா கேன்சல்னு சொல்லிட்டாரு, ஆர்டர் போய் சேரலைன்னா அங்கே ஏற்கனவே என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும் அழிச்சிடுவாங்க. இப்போ எஸ்தர் ராஜாத்தையும் மொர்தெக்காயும் ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. நல்லா வாசிங்க. அஞ்சல்காரர்கள் துரிதமாய் கொண்டு சென்றார்கள். அவங்க போய் சேர்த்துக்கு முன்னாடி இந்த ஆர்டர் போய் என்ன பண்ணுங்க? சேரணும். ஹூ வாஸ் தேர்? யார் அந்த மாதிரி துரிதமாக அவங்களுக்கு வேலை செய்ய சொன்னது? காட், ஆண்டவர். அதனால தான் யூதர்கள் எஸ்தர் கொண்டாடின அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். கடவுள் தெரிந்து உங்களோடு வேலை செய்யணும் அவசியம் இல்லைங்க, மறைமுகமாக உங்களோடு இருந்து வேலை செய்கிறார். அதை நாம் உணர்கிறோமா?
டு வி அண்டர்ஸ்டாண்ட் தட் காட் இஸ் ஒர்க்கிங் வித் மீ ஆல் த டைம்? எப்போதுமே என் கூட ஆண்டவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இன்விசிபிள் காட் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கூடவே இருந்தாருங்க. ஒருவேளை வேதாமத்தில் அப்படி சொல்லலை, மெல்லிய சத்தத்தை கேட்டார்கள், ஆண்டவர் இவங்க போ சொன்னார், அங்கே போ சொன்னார். பட் காட் வாஸ் தேர் வித் தெம். என் செய்தியை நான் முடிக்கிறேங்க. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்த பாடங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 4 நாடுகள், அறிமுகமில்லாத மக்கள், ஒரு இடத்திலே தோல்வி, ஒரு இடத்திலே வெற்றி, இன்னொரு இடத்திலே கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் ஆவியானவர் அவருடைய எல்லா நிலைகளிலும் அவர்களோடு இருந்தார். அன்பானவர்களே, உங்களோடு ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் கடினமான சூழ்நிலைகளிலே ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் தனிமையான நேரங்களிலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். செர்கியூ பவுல் போன்ற அதிபதிகளையும் சுவிசேஷம் மாற்றினது. சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட சமாரியார்களையும் மாற்றினது. யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத எத்தியோப்பிய மந்திரியை மாற்றினது. பவுலை மாற்றினது, பர்னபாவை மாற்றினது. சுவிசேஷம் உங்களையும் மாற்றும். வெறுமையற்ற வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை, நாற்றம் அடிக்கிற வாழ்க்கை, குற்ற உணர்வுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இயேசுவின் சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. டாரஸ் மலையை போன்ற பெரிய பயங்கரமான இருட்டான அந்த மலையிலே பவுலும் பர்னபாவும் தேவனுடைய துணையை கொண்டு, தேவனுடைய பாதுகாப்பினாலே அந்த மலையை கடந்தார்கள். இந்த ஆராதனை விட்டு நீங்கள் கடந்து செல்லும்போது உங்களுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். பெரிய மலைகள் போன்ற மலைகள் என் வாழ்வில் வந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். யோவான் பயத்தினாலே பிரிந்து சென்றிருந்தாலும் அந்த பயத்தை மாற்றி அவனை தைரியம் உள்ளவனாக, இரத்த சாட்சியாக மரிக்கும்படியாக கிருபை செய்தார். When you are under God's protection, no one can touch you. நீங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கும்பொழுது ஒருவரும் உங்களை தொட முடியாது. பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட போது அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்தார். முழுமையான கீழ்ப்படிதல் கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்பு. தியாகம் செய்வதல் கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்பு. சாலமி பட்டணத்திலே முதல் பிரசங்கம் தோல்வி. ஆனால் விடாமுயற்சி கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்பு. வாழ்நாள் எல்லாம் நிலை நின்று தேவ அருளினால் வென்று மேல் வீட்டை சேருவேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசின காரியங்களை நாம் நினைத்து பார்ப்போம். வேதாமத்தை நாம் ஆராய்வோம். ஆண்டவர் நிச்சயமாக பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் கொடுத்த நன்மையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே சுவாமி பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணத்தை நாங்கள் தியானித்து கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களை எந்த நிலையிலும் பாதுகாக்க வல்லவர் சுவாமி. இஸ்ரவேல் மக்களை சவிப்பதற்காக மோவாபியர் பீலேயாமை ஏற்படுத்தின போது சுவாமி, இஸ்ரவேல் மக்களுக்காக நீர் நின்று ஆண்டவரே பீலேயாமின் வாயின் வார்த்தைகளை மாற்றி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். எஸ்தர் புத்தகத்திலே சுவாமி, எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் அவர்கள் கண்களிலே தயை கிடைக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. You were present invisibly with them.
தேவரீர் நீர் என் வாழ்விலும் எங்கள் வாழ்க்கையிலும் அப்படியாக நீ செயல்படுகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் மெல்லிய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியே நீ உதவி செய்யும். தொடர்ந்து சுவாமி இந்த முதிர்ச்சியான பண்புகளை எங்கள் வாழ்விலே நாங்கள் செயல்படுத்துவதற்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளின் ஆராதனையிலே கலந்து கொண்ட சிறுவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், சுகவீனமானவர்கள், பலவீனமானவர்கள், கண்ணீரோடு கவலையோடு தம்முடைய இல்லத்திலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமான திருச்சபை விசுவாசிகளுக்கு கர்த்தர் நீ நல்ல சுகத்தையும் பலத்தை நீ தாரும். விசேஷமாக சுவாமி, நாங்கள் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் நுழைந்திருக்கிறோம். எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது சுவாமி. எங்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிறீர். அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற கர்த்தர் எங்கள் தேவைகளை நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் படுகிற பிரயாசங்களை அறிந்திருக்கிறீர். தேவரீர் நீர் தாமையுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களை வழிநடத்தி, நீர் தொடர்ந்து நீர் வழிநடத்தும். சகல நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற சூழ்நிலை அறிந்திருக்கிறீர் கர்த்தர். நீர் எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் குறிப்பாக இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் பிரியா சமூகமும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். உம்மை துதிக்கிறேன்.